மாலை முரசு வைப்ல இன்னைக்கு ஆட்டோமொபைல் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வந்து பயங்கரமான சூப்பர் பைக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பைக் சோஷியல்ல இருக்கிறோம். உள்ள வாங்க என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனோடது. யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோடது. ஸோ அவருடைய ரிலேட்டடான ஒரு பைக் தான் இது. ஐயோமா கம்மியாக தான் இருக்கும் போல வெயிட். வேற ஒரு 400 கிலோ தான் வெயிட். அவ்வளோதான், வண்டி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டாலே வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த கியர்லேயும் வந்து அப்படியே வீல் லிஃப்ட் ஆகுது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டி வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்களா 40 lakhs கிட்ட வரும். ஸோ எஸ், உள்ள வந்தாச்சு. ஒரு மென்ஸ் ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் பைக் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. எனக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் வந்து செகண்ட் ஹேண்ட்லயாவது சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் நிறைய வந்து ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இங்க சூப்பர் பைக்ஸ் வந்து வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் உள்ள வந்தோடனே அந்த வைப் வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு பிடிச்ச எல்லா பிராண்டும் வந்து இங்க இருக்கு. ரைட் ஃப்ரம் BMW, ஹார்லி டேவிட்சன், ஹோண்டா, அதுக்கப்புறம் ட்ரையம்ப் எல்லாமே இங்க இருக்கு. எல்லா வண்டியிலுமே ஸ்பெஷலான ஒரு வண்டின்னு சொல்லுவேன். ஒரு வண்டியை நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா BMW. ஸோ அட்வென்ச்சர் டூரர். இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனோடது. யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோடது. ஸோ அவருடைய ரிலேட்டடான ஒரு பைக் தான் இது. ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் டூரிங் பர்பஸ்க்காக நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த பைக்கோடைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த பைக்கோட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ BMW பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே வேணா ஹைவேஸ்ல எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய ஸ்டாப் பட்டன் பாருங்களேன், கீழே இல்லாமல் கீழேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணோடனே அந்த BMW அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் லோகோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல வந்து நிறைய பேர் நான் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி நின்றுட்டே போவாங்க ஹைவேஸ்லாம். அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் போல. இதோடைய சீட் ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான டூரிங் பொசிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வண்டி எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து பார்க்கறது கூட சின்னதாக தான் இருக்கு. பட் உட்காந்து பார்க்கும்போது அது மேசிவா இருக்கு. வைடர் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், வண்டி ஓட்ட பழக வந்து இந்த வண்டி கைக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பர் பைக்கோட பீஸ்ட் அப்படின்னா S1000 RR. எஸ், இந்த வண்டியை பத்திக்கு அடிச்சுக்கிறதுக்கு இந்த வண்டி இன்னும் பிறக்கல. ஒரு காலத்துல 2012 வந்து இந்த வண்டி லான்ச் ஆகும்போது இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. அப்போதைக்கு வந்து CBR 1000 RR தான் சூப்பர் பைக்கோடைய சாம்பியனா வின் பண்ணிட்டு இருந்துச்சு 2011-12. இந்த வண்டி லான்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணுச்சு S1000 RR. S1000 RR பொறுத்த வரைக்கும் தலை வச்சிருந்தது S1000. இப்போ திருப்பி வந்து புது மாடல் ஒன்று வாங்கியிருக்காரு அவரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா ஓட்டணும் ட்ராக்ல. என்னதான் டுக்காட்டியா இருக்கட்டும், என்னதான் வந்து யமஹாவா இருக்கட்டும், ஹோண்டா CBR 1000 RR இருக்கட்டும், டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் BMW அடிச்சுக்கிறது இன்ன வரைக்கும் முடியல. ஏன்னா ஜெர்மன் இன்ஜினியரிங் அது ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட இதில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்றதுக்கே வந்து தனியாக கோர்ஸ் படிக்கணும் போல, அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ். இதோடைய சிட்டிங் பொசிஷன், அந்த க்ரௌட்ஸ்லாம் பண்ணி இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாகவும் கேஷுவலாகவும் ஓட்ட முடியாது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது இந்த வண்டி. டெஃபினட்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சொல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆக்சுவலா இந்த வண்டியில உட்கார்றதுக்கு. டுக்காட்டி V4 வந்து இருக்கு பணிகளே, பட் ஸ்டில் இந்த வண்டி தான் வந்து கொஞ்சம் அதோட ஈஸி டு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்குமே கூட 200 horsepower, 320+ டாப் ஸ்பீடு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஐ திங்க் எக்ஸாஸ்ட் கூட மார்க்ல ஸ்டாக்ல தான் இருக்கு. பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் மாதிரி கவுல் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 10 லெவல்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை.
ஸோ இந்த வண்டி அப்படி குனிஞ்சு ஓட்டும் போது அந்த ஃபீல் இருக்குமே, அப்படியே அவ்வளோதான். வண்டி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டாலே வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த கியர்லேயும் வந்து அப்படியே வீல் லிஃப்ட் ஆகுறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் அதை ஓட்டும் போது நான் பார்த்துருக்கேன் ஈஸியாரில். ஸோ இந்த வண்டியை டேர்ன் ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸ்டார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. எஸ், ஸோ இது மட்டும் ஒரு லைட்டாக ஒரு ஆக்ரோ போவிக்கோ இல்லைனா வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போட்டால் அப்படியே ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே நவுந்துருவாங்க. ஏன்னா லவுட் பைப்ஸ் கூட சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட்லாம் சேவ் பண்ணும். இந்த மாதிரி லவுட் பைப் போட்டு ஓட்டுறதுனால அட்லீஸ்ட் வந்து நம்ம வரோம் அப்படின்னு ஒரு காஷியஸ்னஸ் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ளே போலீஸ் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது பாக்ஸரா இல்லைனா வந்து நார்மல் இன்ஜினா? நார்மல் தான். ஸோ BMW F850. ஸோ இது ஒரு சரியான ஒரு டூரரு. ஸோ அந்த வண்டியோட இப்போ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த S1000R இருக்கு இல்லையா, XR. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய மாடல். பட் இது வந்து அந்த டைம்ல இருந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பாக்ஸர் இன்ஜின் நினைச்சேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 இன்லைன் 3 அப்படின்றத பார்ப்போம். இல்லை இது வந்து இன்லைன் 2 இன்ஜின் தான். ஸோ 850cc. இது பயங்கரமாக இருக்குது. அதை விட வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கொஞ்சம் கீழே இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பா, XR விட இது ரொம்ப பெருசு. நவுத்துறதுக்கே கொஞ்சம் தெம்பு வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணிக்கு இங்கே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. உள்ள ரேடியேட்டர் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஹிமாலயாஸோ இல்லை நீல்கிரிஸோ எங்கே போனாலும் அந்த அளவுக்கு. ஃபியூல் டேங்க் ஐ திங்க் வந்து 21 லிட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க் வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் இதோடைய அந்த ஃபேரிங் வந்து பயங்கரமாக இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இதோட சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டியில் ஐ திங்க் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு GSல 3 சஸ்பென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில். அந்த மாதிரி மாடல் தான் நினைக்கிறேன். இது ஒரு மாடலில் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அது மாதிரி இல்லை, இன்னொரு சஸ்பென்ஷன் நடுவில் வருதான்ட்டு செக் பண்ணுவோம். இல்லை, இந்த மாடலில் வந்து நடுவில் சஸ்பென்ஷன் இல்லை. ஒன் ஆஃப் த GSல வந்து நடுவில் சஸ்பென்ஷன் வரும். ஸோ 3 மாடலில் வந்து 3 சஸ்பென்ஷன் வரும் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த மாடல் மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஹெவியாக இருக்குப்பா இந்த வண்டி. ஏன்னா பார்க்க பிளாக்ல செம்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தலைவன் பார்க்க தான் பெருசாக இருப்பாப்புல. ஆனால் வந்து இவர் தலைவர் வந்து 502cc தான். பெனலியில் வந்து லான்ச் பண்ணது. நிறைய பேர் இந்த வண்டி இப்போவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நிறைய எதிர்பார்க்கப்பட்டுச்சு, இந்த வண்டி வந்து நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவோன்னா, வண்டி சைஸுக்கு ஏற்ற அந்த பவர் வந்து இந்த வண்டியில் அந்த அளவுக்கு கொடுக்கல. அதுதான் வந்து இதோடைய பிரச்சனை. பட் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வண்டி நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம ஏரியாவில் நல்லா ஜாலியாக வந்து ஓட்டணும் அப்படின்னா ஒரு சூப்பர் பைக்குக்கான ஒரு பழக்கம் ஏற்படணும். டெஃபினட்டாக வந்து இந்த வண்டியை வாங்கலாம். ஆனால் லெஸ் தென் 50 ஹார்ஸ் பவர் தான் இந்த வண்டியோட பவரே. ஸோ இவ்வளோ பெரிய வண்டியை வந்து அந்த குட்டி பவருக்குள்ளே கொண்டு போக முடியுமா அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்வி. எஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்டேக்கர் வருவாப்புல, பட்டர்ஃப்ளை அண்டர்டேக்கர் அந்த காலத்தில் வர மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி மாசாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி கச்சிப்லாம் கட்டிட்டு போகும்போது ஒரு ஃபீல் இருக்கே. ஹார்லி நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கும் ஹார்லி வந்து ஒன் ஆஃப் த ட்ரீம் பைக் தான். ஸ்டாண்டு போட்டேன்னு வேறு அப்பப்போ செக் பண்ண வேண்டியது இருக்குது, ஹெவியாக இருக்குது. இதில் வந்து இந்த 107 இந்த 114 அப்படின்னு போட்டிருப்பாங்க இன்ஜின்ஸ்லாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 114 அப்படிங்கிற சீரீஸ் வந்து ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜினோட இருக்கும். 107 அப்படிங்கிறது அரௌண்ட் 1000, 1200, 800 இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த 107 அப்படின்னு இருக்கும். ஸோ மில்வாக்கி இன்ஜின் அப்படின்னு போட்டிருப்பாங்க, மில்வாக்கி யூஎஸ்ஏன்னு போட்டிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏல மில்வாக்கி அப்படிங்கிற அந்த ஊரில் தான் ஹார்லி டேவிட்சனுடைய மெயின் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வின். நிறைய நல்லா கொஞ்சம் பல்காக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட் வின் இருக்குல்ல, ட்ரைம்ப், ஐ திங்க் 900cc நினைக்கிறேன், 1000. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பல்காக இருக்கவங்க வாங்குவாங்க. ஏன் இந்த வண்டி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இதை ஓட்டிட்டு ஆக்சுவலாக நீங்கள் GT 650 ஓட்டினா கூட ஓரளவுக்கு வந்து அந்த வண்டி பவர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைக்கு, ஒரு 1000cc பைக் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. பயங்கர சாஃப்டாக இருக்கும், ஓட்டுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த வண்டி அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், போனேவலே T100. இந்த பைக் வந்து ரொம்ப ஒரு
ஸ்பெஷலான ஒரு பைக்கு. ஸோ இது வந்து ஒரு செலிபிரிட்டியோட பைக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டர் நிக்கில் நாயருடைய வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டி அவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அஜித் சார் ரேசிங் டீம்லலாம் பயங்கரமாக இன்வால்வ்ல இருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கஃபே ரேசர்னு சொல்லலாம். ஸோ ட்ரையம்ப்னாலே யூகே மேட்ல. ஸோ அவங்க ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுக்கும் ரைட் ஃப்ரம் ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எடுத்துக்கலாமே, நிறைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீ எங்கேயோ போடுவாங்க, எங்கேயோ தேடிட்டு இருந்தேன், இங்கே தான் எங்கேயோ இருக்கும். எங்கே இருக்கு கீ? இங்கே பாருங்க. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி கீ வந்து எதுக்குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கீ போடி பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஆன் பண்ணோம் வண்டியை. ஸோ இந்த வண்டி வந்து பேரலல் ட்வின் இன்ஜினு. பேரலல் ட்வின் இன்ஜின் ஆக்சுவலி பாருங்க, இதில் ரேடியேட்டர் இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ஏர் கூல்டு இன்ஜினு. ஸோ பேரலல் ட்வினில் 1000 சிசிக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஒரு கஃபே ரேசர் வந்து ஆக்சுவலாக என்னோட ஹைட்டுக்கு வந்து கஃபே ரேசர் செட் ஆகாது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு கஃபே ரேசர் செட் ஆகும். ஆனால் உட்காந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பா, செம்ம அக்ரெசிவான பொசிஷன். ஐ திங்க் இவங்க வந்து ஹேண்டில் பார்லாம் இப்படி தான் வருமா, இல்லைனா வந்து அப்படி செட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. செம்மையாக இருக்குது, ஆனால் செம்ம அக்ரெசிவாக இருக்குது. எஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த பழைய கிளாசிக் ஃபீல் தருது. ஸோ வண்டி ஆன் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, குட்டியாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுவோமா? ட்ரம்ஸ் மணியோட சவுண்டு மாதிரியே இருக்குது. பா, ஒரு டிஃபரெண்டான ஒரு பேரலல் ட்வின் சவுண்டு. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எஸ், இவங்க என்ன எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்பா, ஓகே. ஸோ என்ன எக்ஸாஸ்ட் இது? ஸோ சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான். 2:1. ஐ திங்க் ஏரோ எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைம் போடுறது தான். இப்போ ஆனால் வந்து சவுண்டு கிளியுது. பேரலல் ட்வின்னா இந்த மாதிரி ஒரு பேரலல் ட்வின் நான் பார்த்ததே இல்லை. டபக் டபக் டபக்குங்குது, தீபாவளி பட்டாசு மாதிரி. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டணும் இந்த பைக்கு. அடுத்து வாங்க, இதுதான் வந்து. ஸோ இந்த பைக்கை பார்க்கும்போதே பைக்கா காரா இல்லைன்னா லாரியா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மோர் தென் லைக் ஒரு பைக்கோட தாண்டி இது வந்து ஒரு 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 ஐகானிக் ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பைக்கு ஹார்லி டேவிட்சன் ரோட் கிங். ஸோ ரோட் கிங் அப்படின்னும் போது ரோடு கிங்னு இதுலேயே வந்துருச்சு, ரெண்டுமே ரோட் கிங் அப்படின்னும் போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1800 சிசி. இதில் இல்லாத விஷயமே கிடையாது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி சைடில் ஃபேரிங் வராது. ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து விண்ட்ஷீல்டு பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. இதில் உட்காந்து பார்ப்போம். கம்மியாக தான் இருக்கும் போல வெயிட்டு. வேற ஒரு 400 கிலோ தான் வெயிட்டு. ஓகே. ஸோ இந்த வண்டியை வாங்கிட்டு நிறைய பேர் நம்ம இந்த சண்டே ரைட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஓட்டுறவங்கலாம் வந்து ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஓட்டணும். வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து பைக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, பைக் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க வந்து இந்த வண்டியை ஓட்டு போகும்போது அவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. வேற எதுவுமே வேணாம்டா லைஃப்ல, இது அப்படியே வண்டியை ஓட்டு போயிட்டே இருக்கலாம்டா, எங்க வேணா பெட்ரோல் மட்டும் போடணும், அதை மட்டும் போட்டு எங்க வேணா போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா சீட்டு. இது கார்ல உட்கார்ற சீட் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பின்னாடி சாயறதுக்கு, அப்புறம் கால் எடுத்து இங்க வைக்கிறதுக்கு, இப்படி இந்த மாதிரி இன்க்ளைன் பொசிஷன்ல இப்படி வச்சுக்கிறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம ரேஸ் பண்ணோம். கிளச்சு வந்து செம்ம டைட்டா இருக்கு. ஏன்னா நீங்க அடிக்கடி கியரை மாற்ற வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கிளச்சு டைட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர்ல மைல்ஸ் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரும் இருக்கு. ஹார்லி டேவிட்சன் ஆப்வியஸ்லி ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ், அதாவது அம்பாஸ்டர் இருக்காரு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாசிக் கார்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக அந்த வந்து குரோம் ஃபினிஷ்ல டயலில் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம் மீட்டர் பாருங்க எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு குட்டியாக இருக்கு. இந்த இடத்துல ஸ்பீடோ மீட்டர் இருக்கு. ஸ்பீடோ மீட்டர் மேலே மைல்ஸ் பர் ஹவர், கீழே வந்து கிலோமீட்டர் பர் ஹவர். இது எல்லாமே குரோம்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஸ்டாகவும் இருக்கு பாருங்க. வண்டி வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் ரஸ்டாகவும் இருக்கு. அது பாருங்க. இது இந்த மாடல் என்னன்னா, ஸோ இந்த மாடலில் வந்து அட்வான்ஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வராது. இது வந்து ஸ்பீக்கர் கொடுத்து நம்ம கார் மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக யூஎஸ்பியை போட்டு அப்படி சொருகிட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டாம். மழை வந்தால் இப்படி நீங்கள் இப்படி இதை இறக்கி விட்டுருணும். இறக்கி விட்டு இப்படி கிளிப் போட்டிங்கன்னா அது மூடிக்கும். கம்ப்ளீட்டாக கிளாசிக். இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த லைட்டரோட இது கொடுத்துருக்காங்க. லைட்ரு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்கப்பா. யூஎஸ்பி லைட்ரு சுவிட்சு
இது எக்ஸ்ட்ரா போட்டாங்களா இல்லை அதுவா வந்துதான்னு தெரியல. இங்க பாருங்க, அதுதான் 6 கியரு. நீங்க முன்னாடி இப்படி அழுத்துனா கூட பின்னாடி இந்த பக்கம் அழுத்துனா கூட 1 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்குது கியரு. பின்னாடி பாருங்க, இதை சொல்ல மாட்டேன். யாராவது முன்னாடி விட பின்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க சாஞ்சின்னு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு ரெயின் கோட் மட்டும் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மழை வரப்போ, இல்ல ஒரு பெரிய ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னா செமையா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எஸ் பாக்ஸும் இருக்கு, லக்கேஜ் எடுத்துட்டு போற பாக்ஸ். அதுக்கு மேல இன்னொரு லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ இது என்னது ஆண்டனாவா இல்லைன்னா இல்ல. ஸோ ஆமா, எஃப்எம் ஆண்டனாவும் இருக்கு. ஸோ அப்புறம் சைட்ல உங்களுக்கு பாக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸ், இந்த பக்கம் ஒரு பாக்ஸ். சைட்ல இவங்களுக்கும் கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. கார்லயே 2 ஸ்பீக்கர் தான், இங்க 4 ஸ்பீக்கர் இருக்கு. அப்புறம் V12க்கு 2 எக்ஸாஸ்ட் வந்துருது. அந்த எக்ஸாஸ்ட் அப்படியே வர்ற அந்த பைப்பு பாருங்க, அப்படி பல அப்படியே ஷைனிங்கா அலுமினியம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பாருங்களேன், ஹார்லில என்ன ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா, அந்த ஏர் ஃபில்டர் வந்து வெளியில எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கிரீமிங் ஈகிள்ன்றது ஆர்லி டேவிட்சன்ல இருந்தே வரும், அந்த ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓ இங்கே பாருங்க, இதை பாருங்க, இது எதுக்கு வச்சிருக்காங்க? ஓ பின்னாடி உட்காந்துருக்க உங்களுக்கு லெக் ரெஸ்ட். இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா லெக் ரெஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. பிரேக்க பாருங்களேன், வல்லவன் பஸ்ல இருக்கு அந்த பெரிய அந்த பஸ்ல எல்லாம் இருக்கிற பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் கால் எங்க வேணா வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுள் அப்படின்றதுக்காக தான். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டியை எங்க ஆன் பண்றது அப்படிங்கிறது. இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியல, இதுவா சோக்கா? இந்த பக்கம் அந்த பக்கம் சோக் மாதிரி இருக்கு, லைட்டா ஹெட் லைட்டான்னு தெரியல. ஓகே, இப்போ வண்டியை நம்ம வந்து ஆன் பண்ணி இந்த வீட்டின் சவுண்டை கேட்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ அதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து என்னன்னா சைட்லேயும் கொஞ்சம் ஃபேரிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் கிளைடு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் கிளைட் மாடல் வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரோட் கிங்கு. ஸோ ஸ்ட்ரீட் கிளைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து 114 போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 114 மாடல் வந்து உங்களுக்கு ஹையர் சிசி வித் அந்த டிரைவ் ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு காரில் இருக்க மாதிரி டிஎஃப் டிஸ்பிளே எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அட்வான்ஸ்டான மியூசிக் சிஸ்டமு, ஸோ டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி ஹேண்டில் பார் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி கிராஃப்டட் ஹேண்டில் பார், சாதாரணமாக இல்லை, அந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாருங்க, இங்கே வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து திங்க் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக இதாகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து ஆக்சுவலாக இன்னொரு விண்ட்ஷீல்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் வராது, நான் தான் நினச்சிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 40 lakhs கிட்ட வரும். ஸோ எஸ், இதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன் வச்சு லைஃப்பில் வந்து ஒரு தடவையாக இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டிடணும். அடுத்து இந்த ஷோரூம்லேயே இருக்கிறதுலே த பெஸ்ட் பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வண்டி வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்களா, ஹோண்டா கோல்ட்விங். ஹோண்டா கோல்ட்விங்கை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ கிரேட்டஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல போனால் அவங்களோட இனோவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இனோவேஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6 cylinders. நம்ம இன்லைன் 6 வந்து போர்ஷே கார்ல இன்லைன் 6 பார்த்துருக்கோம், ஹோண்டா அக்கார்ட்ல ஒரு இன்லைன் 6 இருக்கு. இன்லைன் 6 cylinders. ஸோ ஃபிளாட் 6 cylinders வந்து ஃபிளாட் 6ன்னு சொல்லுவாங்க, ஃபிளாட் 6 cylinders வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காரே தான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வண்டி வந்து டிசிடி கியர் பாக்ஸ், 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ், ரிவர்ஸ் கியர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் எப்படி இருக்குன்னு பாப்பா, ஆன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட் இப்படி திருக்குன்னா ஆன் ஆகிடும். ரன் பண்ணோடனே அது ஹோண்டா கோல்ட்விங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிசைன் வருது. அதுக்கப்புறம் எஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இது இங்கே பாருங்கள், இத்தனை பட்டன் கொடுத்துருக்காங்க. காரில் கூட இத்தனை பட்டன் கிடையாது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பட்டன். இதெல்லாம் என்ன, இது ஒரு கம்பி போல். ஓகே, இது பட்டன். ஸோ ஆட்டோமேட்டிக் மேனுவல். ஸோ கியர் பாக்ஸ், ஓகே. ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நியூட்ரலுக்கு இங்கே இது. இந்த பக்கம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி போயிட்டே இருக்கும்போது இந்த க்ரூஸில் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோம் அப்படின்னா தானாக போயிட்டே இருக்கும். இங்கே ஏகப்பட்ட டிஸ்பிளே இருக்குப்பா, காரில் உள்ள இருக்க பெரிய டிஸ்பிளே வந்து ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. இந்த பக்கம் என்னென்ன இண்டிகேஷன் காட்டணுமோ எல்லாமே காட்டுது. இன்ஃபோ இங்கே ஒரு பட்டன் பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் மாதிரி அவ்வளோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோடு செட் பண்ணுறதுக்கு, ஆடியோ, மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து உங்களுக்கு இதிலே வந்துடும். இங்கே தான் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு மியூசிக்லாம் ப்ளே பண்ணலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு இங்கே பாருங்கள் சுவிட்சு.
இது மாதிரி கார் மாதிரி ஏகப்பட்ட சுவிட்சு. ஸோ ஃப்ரண்ட்ல போய் பாருங்க இதோடைய லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடியும் காட்டுற செம்மையா இருக்கும். ஓகே, ஆமா, அடடா. ஸோ ஹார்லியில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் கிளைடாக இருக்கட்டும், ரோட் கிங்காக இருக்கட்டும், அதை ஹெவினஸ் தெரிஞ்சதுல இது வந்து கொஞ்சம் பார்க்க வண்டி ஏதோ பெரிய இது மாதிரி லாரி மாதிரி இருந்தாலும் ஏறி உட்காந்து வந்து அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. அடடா. இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க, நம்ம டிசிடி 7 ஸ்பீட்னு நம்ம வந்து பார்த்தோம். இங்கே டக்குன்னு கை போகுது, எங்கடா கிளச்சை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் நிறைய நிறைய சூப்பராக இனோவேட் பண்ணுவாங்க. அந்த VF4ன்னு ஒரு மாடல் இருக்குல்ல, ஸோ அது CBR இப்போ இருக்க 250 இருக்கு, அதே மாதிரி இருக்கும். VF4ன்னு இருக்கும், V4 அது F4 VF4ன்னு இருக்கும். ஸோ அந்த மாடலுமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதை மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா இது எல்லா பைக்குமே நம்ம பார்த்துட்டோம், டுக்காட்டியை காணுமே அப்படின்னு பார்த்தா டுக்காட்டியில் ஸ்பெஷலான ஒரு டுக்காட்டி இருக்கு. ஸோ V2 மல்டி ஸ்டார்டர். V2 மல்டி ஸ்டார்டரே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மல்டி ஸ்டார்டர் சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் அப்படிங்கிற கேட்டகரியில் மல்டி ஸ்டார்டர் வரும். மல்டி ஸ்டார்டர் வந்து லான்ச் பண்ணோடனே நிறைய பேர் வந்து மல்டி ஸ்டார்டர் வாங்கின காரணம் என்னன்னா, எனக்கு வந்து டூர் தான் போகணும், டக்குன்னு எனக்கு வந்து ஒரு மைண்ட் மாதிரி வண்டி அக்ரெசிவாக ஓடனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் யோசிக்கும் போது தான் டுக்காட்டி வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள் டுக்காட்டியோட கீ. ஒரு காலத்தில் டுக்காட்டி வேற மாதிரி இருந்தது. இப்போ ஃபோக்ஸ்வேகன் டுக்காட்டியை வாங்கினதுனால டுக்காட்டியில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டாங்க. இந்த கீ இருந்தால் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கீ இங்கே வச்சுட்டு அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் சுவிட்ச் இருக்குது. டுக்காட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்லி இன்ஜின் தான், வேற எதையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது இதில். ஓகேவா? பின்னாடி கண்ணாடி இருக்குது, ரேஸ் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிரும். சில டைம்ல சில ஷோரூம்லலாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ஹெவியாக ரேஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி டம் அப்படின்னும். ஸோ V-twin. ஸோ இது அந்த அளவுக்குலாம் முறுக்க முடியாது, ஃபன் பண்ணுற மாதிரி இன்லைன் 4 மாதிரி இன்லைன் 3 மாதிரியே முறுக்க முடியாது, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ரொம்ப ஹார்லி V-twin தான். ஸோ அதே மாதிரி கேரக்டர் தான் வந்து இது ப்ராப்பரான V-twin, L-twin சொல்லுவாங்க. பட் ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓட்டுறதுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியாக ஓட்டிட முடியாது. டுக்காட்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ், பொறுமை எல்லாமே இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த வண்டி நம்ம கை கொடுக்கும், இல்லை நம்ம தனியாக வண்டி தனியாக போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டாக கேட்டுடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து S1000 XR உடைய எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஓகே, S1000 உடைய ஐ திங்க் இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸ்டாக் தானே ப்ரோ? ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அந்த பேரல் ட்ரீனா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஓட்டி பார்த்தா செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கேட்டதில் வந்து எந்த வண்டியோட சவுண்ட் சூப்பரான சவுண்ட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.